வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நாம் இப்பொழுது இந்த சமாதான கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய ஆரம்ப ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். இன்னும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை நமக்கு சாதகமாக ஆண்டவர் மாற்றி தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பேரணியை இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் இதனாலே நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அநேகர் அதில் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலை தூரங்களிலிருந்து திருக்கோவிலூர், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, அநேக தாலுக்காவிலிருந்து அநேக ஊழியர்கள் சிரமத்தை பாராமல் நீங்கள் வந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த விழாவினுடைய ஆரம்பமாக நம்முடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் தியானிகள் ஜெயராஜ் ஐயா அவர்களை ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2023ஆம் ஆண்டின் துவக்கம் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் நல்லவராக இருந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழிய பாதைகளிலே, எங்களுடைய சரீரத்திலே நீர் கொடுத்த நன்மைகளுக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நீர் சந்தித்த எல்லா தேவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, கரங்களை தட்டுவோம் சத்தமாய். தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. கரங்களை தட்டுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே, உன்னதத்தில் தேவனுக்கே
சேர்ந்து பாடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை தட்டி சத்தமாய் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க இயேசுவே ராஜா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க. வானத்துல நட்சத்திரம் தோன்றினது பாரு, இயேசு ராஜா தானே நம்முடைய ஸ்டாரு. வானத்துல நட்சத்திரம் தோன்றினது பாரு, இயேசு ராஜா தானே நம்முடைய ஸ்டாரு. வானத்துல நட்சத்திரம் தோன்றினது பாரு, இயேசு ராஜா தானே நம்முடைய ஸ்டார். ஏதந்தன தந்தன 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 தந்தானே, ஏதந்தன தந்தன 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 தந்தானே, ஏதந்தன தந்தன 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 தந்தானே தானானே, ஏதந்தன தந்தன 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 தந்தானே, ஏதந்தன தந்தன 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 தந்தானே, ஏதந்தன தந்தன 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 தந்தானே தானானே. வானத்துல நட்சத்திரம் தோன்றினது பாரு, இயேசு ராஜா தானே நம்முடைய ஸ்டாரு. வானத்துல நட்சத்திரம் தோன்றினது பாரு, இயேசு ராஜா தானே நம்முடைய ஸ்டாரு. ஏழைங்க கண்ணீரை துடைக்க வந்த சாமிதான், எளியோரை மீட்கவே பூமிக்கு வந்த சாமிதான். ஆஹா, ஏழைங்க கண்ணீரை துடைக்க வந்த சாமிதான், எளியோரை மீட்கவே பூமிக்கு வந்த சாமிதான். உனக்காக எனக்காக உயிரையும் தந்தவரே, உனக்காக எனக்காக உயிரையும் தந்தவரே, அந்த நல்ல தெய்வம் தான் பூமியில பிறந்தாரு. அந்த நல்ல தெய்வம்தான் நம்ம பூமியில பிறந்தாரு. இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தாரினி இன்னல் என்பது நமக்கு இல்ல. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தாரினி இன்னல் என்பது நமக்கு இல்ல. மேலங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவ வாழ்த்திடுவோம். மேலங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவ வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றா இயேசு பிறந்தா. வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றா இயேசு பிறந்தா. வருந்தி சுமக்கும் பாரங்கள் போக்கவே, வருந்தி சுமக்கும் பாரங்கள் போக்கவே, வார்த்தை என்றும் அம்சமானா, வார்த்தை என்றும் அம்சமானா. இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே பலமாய் கிரியை செய்யும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விழாவை ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதியில் தேவ கிருபையை ஆண்டவரே நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்கிறே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் ஆராதிக்க போகிறோம். உடைய ஆராதனை உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே மக்கள் உணர கர்த்தாவே நீர் கிரியை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Oh hallelujah. We want to bless you Lord. கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். சொல்வீங்களா? என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பம், என் மன விருப்பம் நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. வாழ்க்கை பாதைகளில், வாழ்க்கையின் பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில், சோர்ந்திட்ட நேரங்களில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரை உயர்த்துகிற நேரம் இது. துதி உமக்கே, இயேசுவே ஒருவருக்கே. நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நாம் வாழ்கிற இடங்களை இன்றைக்கு நம்மால் சுத்தப்படுத்த முடியாவிட்டாலும் இந்த துப்புரவு பணியாளர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். இவர்களை உலகமெங்கிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலும் இருக்கிற எல்லா துப்புரவு பணியாளர்கள் பல நம்மால் செய்ய முடியாத அநேக கஷ்டமான வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான சௌகரியங்கள், ஆரோக்கிய குறைவு உண்டாகாதபடி கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து பாதுகாக்கும்படி தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் எங்கள் தேசத்தை, குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இந்த துப்புரவு பணியாளரை நாங்கள் நினைக்கவும், அவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கவும் ஆண்டவர் தந்த இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை மனமாற உடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, சொந்த பந்த உறவுகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டது துப்புரவு பணியை செய்யும் போது அவர்களுக்கு எந்த விதமான நோய்வாய் பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நம்ம செயலாளர் ஐயா அவர்கள் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஆமாம் அங்கே பாருங்க. கடைசியா வாழ்த்தர் ஐயா. பால் சுப்ரலையா வாங்க ப்ளீஸ். இமானுவேல் ஐயா வாங்க ப்ளீஸ். ஒன்று இருக்கா? அவ்வளோதான். சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி. நம்முடைய உளுந்தூர்பேட்டை தாலுகா சார்பில் நம்மத்தில் ரெவரண்ட் வால்டர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 5 நிமிடம் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்தியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஒரே ஒரு ஆப்பிளை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆப்பிள்லேருந்து எத்தனை ஆப்பிள்களை உருவாக்க முடியும் என்பது நமக்கு தெரியாது. கடவுள் ஒருத்தர் தான் அறிவார் அப்படின்வாங்க.
இயேசு என்கிறதான ஒரே ஒரு ஆப்பிள் இந்த உலகத்துக்கு வந்தது. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு உள்ளிருந்து அவரை பிரதிபலிக்கக்கூடிய அநேக ஆப்பிள்களை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் எதை நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால், நான் மட்டுமல்ல, நீங்களும் என்னை போலவே வாழ வேண்டும் என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை இப்படி கொண்டாடுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவதூதன் அவளை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பயத்தை போக்குகிற ஒரு செய்தியாக ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கிறது. பயத்தை போக்குகிறது, கவலையை போக்குகிறது, கண்ணீரை போக்குகிறது, துக்கத்தை போக்குகிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று அவர் சொன்னாலும் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக, ஏழையாக பெத்லகேமிலே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு மிக ஏழ்மையாக இருந்தாலும் அவர் எனக்காக மேன்மையை துறந்து தாழ்மையை ஏற்றுக்கொண்டார். எனக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். எனக்காக அவர் இந்த உலகத்திலே தேடி வந்து பிறந்த ஒரு நல்ல தெய்வம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினதான அந்த சத்தம் இன்னைக்கு அநேக இடங்களில் துணிக்க வேண்டும். அநேக வீடுகளிலே சமாதானம் இல்லை, அநேக தேசங்களிலே சமாதானம் இல்லை. வியாதியின் நிமித்தம், வறுமையின் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம், பகைகளின் நிமித்தம், யுத்தங்களின் நிமித்தம் சமாதானம் இல்லாத நிலைமை வேதம் சொல்கிறது. ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வர்களுக்கு பூரண சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. கையை தட்டி நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. மீண்டும் ஒரு விசை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா நான் உங்க தோளுல. சேர்ந்து சொல்லலாமே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் உலக மக்களை ரட்சித்து மீட்டெடுக்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஒரே ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று சொல்லி
தேவனாகிய கர்த்தர் தன் ஒரே பேரனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த இயேசு வந்த நிகழ்வுதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்று நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு வந்தது உலகத்திலுள்ள மக்களினுடைய பயங்களை போக்க. இயேசு வந்தது பிசாசின் கிரியைகளை அழிக்க. இயேசு வந்தது சமாதானமற்ற தேவ மக்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் விழாவை சமாதான கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்கு கர்த்தர் நம்மளை கிருபையுள்ளவராய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை கிருபை பெற்றவர்கள், தேவனுக்குள் கிருபை பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். விசேஷமாய் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்கு தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை எவ்விதமாய் நடத்தி வந்தார். அவருடைய கிருபை நிமித்தமாய் நம்மளை நடத்தி வந்தார். எலிசபெத் போய் பணியாள வாழ்த்தும் பொழுது அழகாக சொன்னாங்க, நீ கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லும் பொழுது வயிற்றில் இந்த குழந்தை துள்ளிட்டு என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவ்விதமாய் இந்த வாழ்த்துதல் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய், இந்த கிறிஸ்மஸ் விழா தேவனுக்கு பிரியமுள்ளதாய், இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு ஏசாயாவில் நம்ம வாசிக்கிற விதமாய் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு இதை முன்மாதிரியாக நம்மளை கிருபையாய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷமாக தேவ பிள்ளைகள் யாவரும் இந்த நாளிலே இங்கே கூடி வர செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்பதற்கும் நீர் கிருபை செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த மதுரை, அந்த தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரிடர், நிறைய மரணங்கள், சபைகள் பாதிப்பு, நிறைய ஊழியர்கள், பெரிய பெரிய சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் அவங்க சபைக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. நம்முடைய மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன நிதியை நாம் கலெக்ட் பண்ணி அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக இப்பொழுது ஒரு சின்ன காணிக்கை. தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும். பலவீன நேரத்தில் சுகம் கொடுத்தீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. பலவீன நேரத்தில் சுகம் கொடுத்தீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியா துதித்திடும் நேரம். ஆண்டவரே, உள்ளங்களை கர்த்தர் ஏற்படுத்துங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இது கேட்ட பலனை தாங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென். இந்த நல்நாளை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி போதகர்கள் ஐக்கியமாக கூடி இந்த வேளையில் நாம் சபை மக்களாக கடவுளுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது எத்தனை நல்லது. இந்த நன்னாளிலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், அதோடு கூட நம்முடைய கள்ளக்குறிச்சி போதகர்கள் ஐக்கிய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் யாவரையும் கடவுள் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் இரா மதியழகன் அவர்களை ஒரு 5 நிமிடம் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுமாறு அன்போடு கூட அவரை வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸ் தினத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டும் அந்த புத்தாண்டு நீங்கள் அனைவரும் இயேசுனுடைய கிருபையினால்
அனைவரும் நலமுடன் நல்லாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் உங்களை நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து போதக பெருமான் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனை கௌரவப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி அதோ ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எங்கே போய் நிற்குதோ அதுதான் ஏசப்பா பிறந்திருக்கிற வீடு. ஏம்பா அப்படியே போனால் எப்படி? அப்படியே போகிறதே போகிறோம். ஒரு பாட்டை பாடிக்கினே ஜாலியாக போகலாமே. சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். வானம் விட்டு பூமி வந்த பாலன். சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓஹோ, கன்னிமாரி வயிற்றினில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தந்தை எல்லோருக்கும். கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம், மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன். சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார்
என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். கிறிஸ்துவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் இப்பொழுது நம்ம மத்தியில் வந்து வாழ்த்து செய்தியை, கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை அவங்க நம்ம கொடுப்பார்கள். கரங்களை தட்டி நாம் அருமையான ஐயா அவர்களை வரவேற்கலாம். இந்த இனிய மாலை வேளையில் கிறிஸ்மஸ் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இயேசு பிரானின் குழந்தைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அந்த இயேசு பிரான் வந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு எப்படி இருந்தார்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்று 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம கிறிஸ்துவ மக்கள் அந்த அமைதி, ஒற்றுமை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை அது இன்றை வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வழிகாட்டுதலை இது வரைக்கும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எண்ணும் போதே எனக்கு என்னவோ இந்த உங்கள் பேரில் எனக்கு ஒரு பெரிய பாசம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அமைதியாக போகிறவன். அன்பே கடவுள், உழைப்பே உயர்வு, சிந்தனையே செல்வம் அப்படின்னு என்னுடைய தத்துவத்தை அதை கடைப்பிடிச்சி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அமைதி வழியிலையும் உங்களுடைய அந்த மனப்பான்மை ஈகை இருக்கு பாருங்க, அந்த வழியில் இயேசு பிரானின் வழி அது. அதை கடைப்பிடிச்சு வாழ்கிறவன் நான் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஆகையால் என்றென்றும் நம்ம மக்களோட நான் ஒன்றி இருப்பேன். உங்களுக்காக என்னால் முடிந்த உதவியை செய்வேன். ஆகையால் என்னையும் இந்த சபையில் ஒருத்தனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்னோடு நீங்கள் இருக்கணும், பயணம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு இப்போ ஏற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நினைவு பரிசு நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் பாஸ்டர் ரெவரண்ட் எல் சாலமோன் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி நாம் தேவதாசனை வரவேற்கலாம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா பலர் பல தரப்புல விளக்கம் சொல்லுவாங்க. நல்ல கிறிஸ்தவர்களை, சபையில இருக்கிறவர்களை, இயேசு பிறந்த நல்ல நாளை தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். இது நாம் அறிந்த ஒன்று. இயேசு பிறந்தார்
எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டால் இன்னைக்கு சொல்லணும் நீங்க, இயேசு இந்த பூமியில எதுக்காக வந்தார்னா என்ன பார்க்கிறதுக்கு வந்தார், என்ன சந்திக்க வந்தார், என்ன தேடி வந்தார், எனக்காக வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு எனக்காக இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்தார். இந்த பூமியில எத்தனையோ பேர் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டவர்கள், தெய்வம் என்று அழைத்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியிலே பிறந்தார்கள். இயேசு ஒரு நாளும் நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த இயேசுவுக்கு உலகமெங்கும் ஆலயங்கள் இருக்கிறது. கையை தட்டி இருக்கணும். இயேசு தன் கைகளால் ஒரு புத்தகத்தையும் கூட தன்னுடைய போதனைகள் என்று அவராய் எழுதவில்லை. அவரை பற்றிய புத்தகங்கள் கோடிக்கணக்கில் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே பல மொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவர் மிகச்சிறந்த உன்னதமான தெய்வம் மனிதனானார். அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்தீர், தொழுவத்தில் கிடக்கப்பட்டீர். இன்றைக்கு என் உள்ளத்திலே நீர் பிறந்திருக்கிறதற்காக, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் உள்ளத்துல நீங்க பிறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாம் கேட்டோம். செய்தி கொடுத்த அன்பு போதகருக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நன்றி. சாயங்காலம் 3 மணிலிருந்து நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப சிரமம், வரவேற்கலாம். அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப எளிமையானவர், ரொம்ப எளிமையாய் பழகக்கூடியவர். அவர் ஆஃபீஸுக்கு நாங்கள் போனோம்னாக்கா ரொம்ப நேரம் உட்கார வச்சு பேசுகிறாரு அநேக காரியங்களை. போன வருஷம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடந்தது. அதில் பாஸ்ட்டுங்க நம்ம கூட அது மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டோம், அப்படி ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பேசினார்கள். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது அவர்களை கௌரவிக்கும் விதமாக போதகர் ஐக்கியத்தினுடைய ஆலோசகர் அவர்கள் எம்எல்ஏவுக்கு சால்வை அணிவிப்பார்கள். ஐயா இருங்க, அப்படியே நம்முடைய செயலாளர் சாலமலையா பரிசு விழுமா. வந்து ரொம்ப சந்தோஷம். சுப்ராலையா வாங்க கொஞ்சம். அண்ணா வாங்க, மேலே வாங்க. அண்ணா வாங்க. வடக்கு ஒன்றிய செயலாளருக்கு உங்க பேர் ரவீந்திரன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வாங்க. தியாகதுர்கம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சாம் சால்வை அணிவிக்கிறார்கள். அண்ணா உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களின் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபையின் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உள்ளபடியே விழுப்புரத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நான் உள்ளூரில் எனக்கு நிகழ்ச்சி இருக்குது, அதனால் என் தொகுதி மக்களை நான் பார்க்கணும். கள்ளக்குறிச்சியில் அண்ணன் 3/4 மணி நேரம் நினைக்கிறேன், 3/4 மணி நேரத்தில் வந்துட்டேன் அங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து. என்னுடைய வாகன ஓட்டி டிரைவர் வெங்கடபதி உள்ளபடியே பறந்து வந்துட்டார். இந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்கிறோம். நாம் அனைவருமே பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறோம், இருந்திருக்கிறோம், இந்த மண்ணில் பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் என்பதுதான் ஒட்டுமொத்த சமூகமும் நம்மளை திரும்பி பார்க்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் ஒரு பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் உள்ளபடியே எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண ஏழை குடிசையில் ஒரு மனிதன், ஒரு கடவுள் பிறக்கிறார். ஒரு கடவுள் என்றால் ஒரு பெரிய மாளிகை, கோபுரம், மிகப்பெரிய இதில் தான் பிறக்கணும். அவரதெல்லாம் மக்கள் காலங்காலமாக பெரிய ஆட்களெல்லாம் பார்த்து வணங்கி வணங்கி பழக்கப்பட்டு நம்ம மூளையிலேயே அது ஏறி போயிருக்கு.
ஆனால் ஒரு இறைவன் என்பவன் சாதாரணமான ஒரு ஏழை குடிசையில் பிறந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அவர் பக்கம் திசை திருப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களின் நடவடிக்கை, அவர்களின் எண்ணங்கள், அவர்களுடைய பரப்புரைகள் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம்தான் அவர் இந்த மண்ணில் பரப்புரை செய்ததாக சொல்கிறார்கள். ஒரு மனிதன் 3 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மனிதர்களையும் தன் பக்கம் இழுக்க முடியும் என்று சொன்னால் உள்ளபடியே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரால் மட்டும்தான் முடிந்திருக்கிறது. பிரபஞ்சம் முழுக்க, ஒட்டுமொத்த உலகம் முழுக்க அதிகமாக தழுவியிருக்கிற ஒரு மதம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து, கிறிஸ்டின் மதம் மட்டும்தான். வேறு எந்த மதமும் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதன் பிறந்தார். அவர் பிறந்த நாளை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 100 வருஷம், 200 வருஷம், 50 வருஷம், இப்போதெல்லாம் 50-60 வருஷத்துக்கெல்லாம் ரோடு ஃப்ளெக்ஸ் வச்சு ரோடு பூரா டிராஃபிக் பண்ணி மிகப்பெரிய விழா எடுக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதனை பற்றி நினைத்து இந்த நேரத்தில் அவருடைய ஆற்றிய உரைகளையும் அவருடைய எழுதிய அவர் சார்ந்த அந்த பைபிள் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி, அவன் என்ன மாதிரி, அவன் என்ன நினைத்து அந்த பைபிளை திறக்கிறானோ அவன் நினைக்கிறது அதை அப்படியே அதில் பதிவு செய்திருக்கான்னு சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதன் பதிவு செய்ய முடியுதுன்னு சொன்னால் அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல. உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு அதிசயம். நானெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊருக்கு வருவாங்க. ஆனால் இந்த வண்டியில் வேனில் வரும்போது ஊர் சுற்றி வரும்போது நான் டிராயரை போட்டுட்டு வரும்போது நான் பார்ப்பேன். அப்படியே அந்த இயேசு கிறிஸ்து பாட்டு பாடிக்கிட்டு ஊரை சுற்றி அப்படியே ரவுண்டு வருவாங்க. ஒரு இடத்துல அந்த மையப்பகுதியில் நிற்பாங்க. நின்ன உடனே அந்த இயேசு கிறிஸ்து பாட்டு பாடுவாங்க. பாடின உடனே ஆளுக்கு ஒரு பிரெட்டு கொடுப்பாங்க. பிரெட்டு வாங்கிறதுக்காகவே நாங்கள் ஓடிக்கிறோம், சுற்றி வருவோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் கடைக்கோடியில் இருக்கிற எங்கெல்லாம் ஏழை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் இறைவன் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லோருடைய எண்ணத்திலும் எல்லோருடைய இதயத்திலும் அவர் பெயரை உச்சரித்தாலே உன்னை காக்கிறார். நீ உச்சரிக்கவில்லாட்டாலும் காக்கிறார் அவர். அதுதான் உண்மை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் காத்து கொண்டிருக்கிறார். மனிதனை நாம் நேரடியாக வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம முன்னாலே ஒரு மனிதன் ஒரு வரலாறை ஒவ்வொருவரும் படித்து நேசித்து அவர் பின்னால் நாம் வழி நடக்கிறோம் என்று சொன்னால் நாம் நாகரிகமாக, ஒழுக்கமாக, தனி மனித ஒழுக்கமாக ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய மிகப்பெரிய அறம் சார்ந்த ஒரு நூலை படைக்க முடிகிறது என்று சொன்னால் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த மண்ணில் அப்படி ஒரு நூலை விதைத்திருக்கிறார், வரைந்திருக்கிறார். அப்போதெல்லாம் செல்ஃபோன் இருந்திருக்காது. எப்படி சொல்கிறது தெரியல. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ இருக்கிற வெளிநாடாவில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த பேரும் வாட்ஸ்அப்பில் எடுக்கிறாங்க, செல்லில் எடுத்துக்கிறோம், ஒருத்தர் பரிமாறிக்கிறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு உலகம் பூரா ஒரு நிமிடத்தில் உலகத்தையே சுற்றி வர அளவுக்கு இன்று கணினி வளர்ந்து இருக்கிறது. ஆனால் அப்பொழுது எந்த வளர்ச்சியும் இல்லாத போது மனிதன் முதலில் அறிவு பெறுகிறான், ஞானம் பெறுகிறான், சமூகத்தின் மீது அக்கறை கொள்கிறான் சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் தான் இந்த பிரபஞ்சம் மாறுகிறது. ஒரு ஆண்டவர், ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால், பிறந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய படைப்பை இங்கே உருவாக்கி இருக்கிறது. அதை தான் நாம் எல்லோரும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார். எவன் ஏழையாக இருக்கிறானோ, எவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானோ, எவன் கடைசியில் கடை விளிம்பில் இருக்கிறானோ அங்குதான் நான் இருக்கிறேன், அங்குதான் நான் பிறக்கிறேன், அங்குதான் நான் வாழ்கிறேன், நான் அவனுக்காகத்தான் இருக்கிறேன் என்று தெளிவாக இருக்கிறார். நமக்காக, நம்முடைய கிறிஸ்துவ மக்களுக்காக சரியான முறையிலே சேவை செய்து கொண்டிருக்கின்ற நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தராமல் இருந்தாலும்
இந்த கூட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு பணிச்சுமையின் காரணமாக வெளியில் சென்றிருக்கின்ற ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்காகவும் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு உதயசிரியன் அவர்களையும் மற்றும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த விசுவாச பிள்ளைகளின் சார்பாகவும் நம்முடைய சபை போதகர்களின் சார்பாகவும் இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 25 சமயம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒருவர் பாலினம், ஏழை, பணக்காரன் வித்தியாசம் எதுவும் இல்லாமல் சமயம் ஒன்றினை ஏற்பதற்கு, பரப்புவதற்கு மற்றும் அதை வழிபடுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சரியான முறையில் ஒரு நிலையை உருவாக்கி இருக்குது. அதன்படி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகர் ஐக்கிய சார்பாக நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதை நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். அந்த கோரிக்கைகள் ஐயா அவர்கள் தயவுசெய்து எங்களுக்காக செய்து கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 1. கோரிக்கைகள்: கிறிஸ்துவ ஆலயங்களுக்கும் இறை பணியாளர்களுக்கும் அடிக்கடி அச்சுறுத்தல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தி இறைப்பணியை தடுக்க நினைக்கிறவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து இறை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும். இது முதல்ல. அதாவது எங்களுடைய அடிப்படை உரிமை, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமையை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எதுவும் சட்டத்தை மீறி நாங்கள் எதுவும் செய்யலை. அதுக்கு ஏதோ ஒரு சிலர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சில அமைப்புகள் தவறான முறையில் போதகர்களையும் சபைகளையும் விசுவாச பிள்ளைகளுக்கும் இடைஞ்சல் கொடுத்துட்ருக்குறாங்க. அவ்வாறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காணத்தை எங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். 2வது, மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாவிற்கும் பரியல் கிரவுண்டு, மறிக்கும் இடம், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அடக்கம் செய்த கல்லறை தோட்டத்திற்கான வழங்கிட ஆவணம் செய்திடல் வேண்டும். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் மறிக்கும் பொழுது இறுதி யாத்திரை அதாவது செய்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதற்காக ஒவ்வொரு தாலுகாவிலையும் இன்னும் கூட ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்லறை தோட்டம் ஏற்பாடு செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, சிறுபான்மையினர் நல வாரியத்தின் மூலமாக பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு அரசு வழங்கும் உதவிகள் கிடைத்திட ஆவணம் செய்திடல் வேண்டும். ஏன்னா எல்லாத்தையும் சில ஊழியர்களை தமிழ்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான பொருட்களையும் கொடுத்து செலவு செஞ்சு சில ஊழியங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த மாதிரி ஊழியங்களுக்கும் இந்த அரசு மூலயமா செய்யப்பட வேண்டிய எங்களுக்குரிய அந்த அனைத்து விதமான உதவிகளையும் செஞ்சுறதுக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy New Year and Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. இதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம், சின்னசேலம், திருக்கோவிலூர், கல்வராயன் மலை, உளுந்தூர்பேட்டை,
கள்ளக்குறிச்சி எல்லா தாலுக்கா போதகர்களுக்கும் சபை மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அதிகமாக நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தனித்தனியாக பேர் சொல்வதற்கு நேரம் இல்லை. அனைத்து போதகர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நன்றி. அதில் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்தை கொடுத்த ஏஎல்சி சபை போதகர் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக பாஸ்டர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சர்வத்துக்கும் வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல நாளுக்காக நீண்ட பிரயாசம், நீண்ட உழைப்பு ஆண்டவரே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்விகள், இதன் மத்தியில் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. இதற்காக உழைத்த, கொடுத்த, ஆண்டவரை ஒத்துழைத்த அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதியும். கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சமுதாய பணிகள் விசேஷமாய் ஆஸ்வதிக்கப்படட்டும். கலந்து கொண்ட எல்லா தேவதாசர்கள் அவருடைய சபையாருக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். குறிப்பாக இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் சந்தோஷத்தின் மிகுதியில் அருமையான ஆண்டவரே எம்எல்ஏ ஐயா அவர்கள் எங்கள் மத்தியில் இருந்து சிறப்புரை வாழ்த்தி, ஆண்டவரே தோத்திரம், இந்த கேக் கட்டிங்களெல்லாம் எங்களோடு கூட இருந்து அந்த சிறப்பாய் நடத்தி முடித்ததற்காக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சமுதாய பணிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் பெரிதான காரியங்களை அவர்கள் காண கர்த்தர் உதவி செய்வீராக. வரப்போகிற 2024 எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். தென் மாவட்டங்களில் ஆண்டவரை மிகவும் பேரிடர், ஆண்டவரை மிக அழிவு, ஆண்டவரை தண்ணீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கே சந்தோஷமாய் இருக்கிறோம். ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், நிற்க நிலையில்லாத பிள்ளைகள், அவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லாரும் உதவி செய்வீராக. அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் ஆதரவையும் ஆகாரத்தையும் கர்த்தர் கிருபையாய் தந்து சீக்கிரத்தில் அந்த நிலைமைகள் சீரடைய கர்த்தர் உதவி செய்யும். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. கடைசி வரைக்கும் இருந்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்து விட்டு போகிற பிள்ளைகள், பிரயாணப்படுகிற பிள்ளைகள், அவர்கள் வந்த வாகனங்கள் பத்திரமாய் அவங்க இல்லத்துக்கு போக தேவ தூதர்கள் பாளையம் இறங்கட்டும். ஆண்டவரே, பத்திரமாய் செல்ல உதவி செய்யும். அன்பின் ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஜெபங்களை எல்லாம் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் இன்று மற்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளோடும், எல்லா தேவ மனிதர்களோடும், தலைவர்களோடும், பெரியவர்களோடும் கர்த்தருடைய வரிய வரியந்தும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தின் பெருவிழாவின் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். Thank you. God bless you.